சங்கீதம் 126 5வது வசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஒரு விவசாயி கண்ணீரோடே விதைக்கிறது என்பது அவர் கடினமாக விவசாயம் செய்கிறார் என்று அர்த்தம். கெம்பீரத்தோடே அறுப்பார் என்பது அவர் தன் கடின உழைப்பின் பலனை பெறுவார் என்ற அர்த்தம். அதை போலவே கண்ணீரோடே தேவனிடத்தில் ஜெபிக்கிற போது தேவன் நம் விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு பதில் அளிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகார் தேவனை நோக்கி சத்தமிட்டு அழுதாள். தேவன் அவளுடைய அழு குரலை கேட்டு அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அன்னாள் தேவனை நோக்கி பொருத்தனை பண்ணினாள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10-11 வசனங்கள். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். தேவன் அவளுடைய கண்ணீரை கண்டு அவளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் அளித்தார். அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். தாவீது தான் கண்ணீர் விட்டு அழுதபோது அதை அவன் எப்படி சொன்னார் என்று பார்ப்போம். சங்கீதம் 56:8-9. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். எசேக்கியா தேவனை நோக்கி கண்ணீர் விட்டு அழுதபோது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் அவனுக்கு சொன்னது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன் என்றார். மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதபோது இயேசு அவளுடைய கண்ணீரை கண்டு துக்கத்தை தாங்க முடியாமல் அவரும் கண்ணீர் விட்டார். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள விசுவாசிகளின் கண்ணீரின் ஜெபங்களை தெரிந்து கொண்டீர்கள். நீங்கள் கண்ணீரோடே இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக இயேசு உங்கள் கண்ணீரை கண்டு உங்களுக்கு பதில் அளிப்பார். உங்களை ஆறுதல் படுத்துவார். நீங்கள் நிம்மதியாக வாழ அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். நிச்சயம் நீங்கள் நன்றாக செழிப்பாக வாழ்வீர்கள். இயேசுவை நம்புங்கள். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். தேவன் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து உங்கள் வருத்தத்தை எல்லாம் நீக்குவாராக. ஜெபம். இயேசுவே, என் கண்ணீரின் விண்ணப்பத்தை நீர் கேட்டு எனக்கு பதில் அளித்து எனக்கு சமாதான வாழ்வு தருவீர் என்று நம்புகிறேன். என்னை ஆசீர்வதியும். ஆமேன். Thanks for watching. Like, share, subscribe.